ஏங்க, உங்களுக்கே கொஞ்சமாச்சும் மனசாட்சின்னு எதனா ஒன்று இருக்கா? மனசாட்சின்னு இருந்தால் உங்களுக்கு உறுத்தலையா? காலையில் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ நீங்கள் என்ன போட்டீங்க? நீயும் பொம்மை நானும் பொம்மை இந்த டாஸ்க் இன்னைக்கு நடக்கிறத பற்றி போட்டீங்க. நாங்களும் ரொம்ப ஆர்வமாக எப்படா நடக்கும்னு சொல்லிட்டு லைவை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு 77,000 பேருக்கு மேலே பார்த்துக்கிட்டு இருக்காங்க லைவை. எதுக்கு? இந்த டாஸ்க் எப்போ நடக்கும், அந்த டாஸ்க்ல எதனாச்சும் சுவாரஸ்யமாக நடக்குமா அப்படின்னு பார்த்தா அடுத்த ரெண்டு ப்ரோமோவுமே வந்து வேலைக்கே ஆகாத யூஸ்லெஸ்ஸான ப்ரோமோ. யார் அவுட் பண்ணா எங்களுக்கு என்ன? அது எதுக்கு ப்ரோமோ போடுறீங்க? மூணாவது ப்ரோமோவும் அதுதான். பொம்மை டாஸ்க்ல அப்போ வந்து பெருசா கண்டென்ட் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஏன்னா அன்ஷிதா அழுவுறது ஒரு கண்டென்ட்டா? ஏங்க ஏன் எப்படி பண்றீங்க? இந்த ப்ரோமோ நான் பேச வேணாம் தாங்க நினைச்சேன், எனக்கு பேசுறதுல விருப்பம் இல்லை. ஆனா கமெண்ட்ஸ்ல வந்து ஒரு 2-3 பேர் வந்து கேட்குறாங்க, தேர்ட் ப்ரோமோ கொஞ்சம் பேசுங்க ப்ரோ, அதை வந்து டீகோட் பண்ணுங்கன்றாங்க. டீகோட் பண்றதுக்கு அதுல என்னங்க இருக்கு? ஸோ ஆக்சுவலாக இதில் ஒரு கேவலமான ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்கார். யார் அது? விஷால். ஒரு பொண்ணுடைய மனசுக்குள்ள ஆசையை தூண்டி விட்டு அந்த பொண்ணை வேற விதமாக டைவர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு விஷால். யூஸ் பண்ணுறார், தர்ஷிகாவை நல்லா யூஸ் பண்ணுறார். ஏன்னா தர்ஷிகா மேலே எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த மற்றவங்க கிட்ட சொல்கிறாரே தவிர்த்து தர்ஷிகா கிட்ட நேரடியாக ஒருபோதும் விஷால் சொல்லலை. எனக்கு உன்னை பிடிக்கும், இங்கே வந்து நான் மற்றவங்க கிட்ட அதை பற்றி பேசணும்னு எனக்கு அவசியம் இல்லை, இப்படித்தான் சொல்கிறானே தவிர்த்து நான் உன்னை ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்க்குறேன், என் மனசுக்குள்ள அதை தாண்டி எந்த ஒரு எண்ணமும் உன் மேலே இல்லை அப்படின்னு விஷால் வாயில வார்த்தையே வரல. இது ரொம்ப பெரிய பிரச்சனையாக அந்த வீட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கு. இந்த தர்ஷிகா பொண்ணு கிறுக்கு பிடிச்ச மாதிரி விஷால் விஷால் இங்க அப்படிதான் சுத்தலை. இன்னும் கொஞ்ச நாள் அப்படி சுத்திடுவாங்க போல அப்படி போய்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் அன்ஷிதா மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நமக்கு புரிய வருது. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்ஷிதா தர்ஷிகா கிட்ட ஏதோ பேசுறதுக்காக போயிருக்காங்க. அப்போ தர்ஷிகா அதை காதலே வாங்காமல் ஒரு மாதிரி ஒரு செய்கை செஞ்சுட்டு போயிருக்காங்க போல. இது அன்ஷிதாவுக்கு பிடிக்காம அவங்க பேசாமல் இருக்கிறாங்க. ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, அன்ஷிதா வந்து தர்ஷிகாவுக்காக பேசுறதுக்கு போறாங்க. யாருக்கிட்ட? விஷால் கிட்ட போறாங்க. விஷால் கிட்ட போய் உனக்கு தர்ஷிகா மேல ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்தா சொல்லிடு அப்படின்ற மாதிரி கேட்க, அவன் அங்கே என்ன ஒரு உருட்டுனானா, எனக்கு அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, எனக்கு முன்ன எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி தான் அவளையும் பிடிச்சிருக்கு. இப்போ எனக்கு நிஜமாவே எனக்கு க்ரஷ் அப்படின்னா எனக்கு ஊ மேலேயும் தான் ஒரு மாதிரி ஒரு க்ரஷ் இருக்கு, அதே மாதிரி தான் அவன் மேலேயும் எனக்கு ஒரு க்ரஷ் இருக்கு. அதை தாண்டி எனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் அப்படிலாம் எதுவுமே இல்லை, நான் வந்து ஒருத்தருடைய எமோஷன்ஸில் நான் விளையாட விரும்பலை அப்படின்னு சொல்லி அங்கேயும் ஒரு பிட்டை போட்டிருப்பான், இங்கேயும் ஒரு பிட்டை போட்டிருப்பான் இந்த கேடுகட்ட டேஷ் பயல். ஸோ இவன் இந்த மாதிரி பேசிட்டானா அன்ஷிதாவுக்கு ஒன்றுமே புரியலை. ஆனால் விஷாலுக்கு தர்ஷிகா மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, லவ் அப்படிங்கிற ஒரு ஆனால் அன்ஷிதாவுக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு விஷாலுக்கு வந்து இவன் மேலே லவ் இல்லை, தர்ஷிகா மேலே லவ் இல்லை அப்படின்றது புரியுது. இவங்க போய் தர்ஷிகா கிட்ட சொல்கிறாங்க, நீ வந்து இந்த மாதிரிலாம் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க, ஆனால் அவனுக்கு வந்து மனசுக்குள்ள அந்த மாதிரி எண்ணம் இல்லை, அவன்கிட்ட நான் பேசினேன், என்கிட்ட அவன் சொல்கிறான், அப்பெல்லாம் எனக்கு எந்த ஒரு எண்ணமும் இல்லைன்றத சொல்கிறான் அப்படின்றத இவங்க தர்ஷிகா கிட்ட கன்வே பண்ணால், அந்த தற்கூரி என்ன சொல்லியிருக்குன்னா, அப்படிலாம் இல்லை, எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், அவனுக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க பேச, சரி இது வந்து சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி அன்ஷிதாவும் விட்டுட்டு இருக்காங்க. இதைத்தான் இவங்க போய் என்ன பண்ணியிருக்காங்க, தர்ஷிகா விஷால் கிட்ட கேட்பாங்க, நீ அன்ஷிதா கிட்ட சத்தியம் பண்ணி சொல்லியிருக்க, அப்போ என்ன அர்த்தம், நீ என்கிட்ட வந்து பிடிக்கும்ன்ற அவகிட்ட வந்து சத்தியமா நான் அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றியே ஏன் அப்படின்னு சொல்லும்போது தான் இவங்களுக்குள்ள இந்த ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கும். விஷால் அப்போ கூட என்ன சொல்வானா, எனக்கு ஒன்று பிடிக்கும் தான், ஆனால் அது வந்து நான் இப்போ அது லவ் அப்படி ஒரு விஷயத்துக்குள்ளே நான் கொண்டு போக விரும்பலை, அப்படியே எனக்கு உன் மேலே அப்படி ஒரு எண்ணம் இருந்தாலும் நான் மற்றவங்க கிட்ட அதை பற்றி பேச விரும்பலை, நான் நேரடியாக உங்ககிட்ட நான் சொல்லிடுவேன், இந்த இடத்துல உன்னோட எமோஷன்ஸ் கூட எனக்கு விளையாட விருப்பலை, இப்படித்தான் சுற்றி வளைக்கிறானே தவிர்த்து கிளியரா நம்ம தர்ஷிகா உன் மேல எனக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணமே இல்லை அப்படின்றத அவன் சொல்லலை. ஸோ இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னா, தர்ஷிகா மனசுக்குள்ள இந்த கேமுக்காக அவன் நம்ம கிட்ட இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு உண்மையாவே நம்மளை பிடிச்சிருக்கு, வெளியில வந்து நம்ம லவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தர்ஷிகா இருக்காங்க. எனக்கு தர்ஷிகா என்னமோ நடிக்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஆனா இப்ப வர இந்த பிரச்சனை சீரியஸ் ஆகிட்டு இருக்கும்போது உண்மையாவே உங்களுக்கு வந்து விஷால் மேல ஒரு ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆனா அவனுக்கு அந்த ஃபீலிங்ஸ் இருக்கான்னு கேட்டா கிடையாது, நல்லா யூஸ் பண்றான். இப்ப கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த சம்மந்தி அரைக்கிறாங்க, யாரு நம்ம தர்ஷிகா அரைக்கிறாங்க, அருணும் தர்ஷிகாவும் சேர்ந்து கையெல்லாம் பயங்கரமா எரியுதான். இவன் உட்காந்து அவங்களுக்கு வந்து மருந்து போட்டு விட்டு பேஸ்ட்டு மவுத் வாஷு இதெல்லாம் வந்து போட்டு அவங்க கையில தேய்ச்சிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிட்ட போய் நீ இவ்வளவு கேரா நடந்துக்கும் போது அந்த பொண்ணுக்கு என்ன ஆகும்,
ஒரு விதமான ஒரு ஃபீலிங்ஸ் வரும். நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது, நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அவனுக்கு தெரியல. அன்ஷிதா கிட்ட அதை தான் வந்து இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. யாரு? ஆர்ஜே ஆனந்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னா, இல்லை நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன், நீ ஓப்பனாக பதில் சொல்லு. விஷால் மேலே உனக்கு ஏதாச்சும் பொசசிவ் இருக்கா அப்படின்றத கேட்குறாங்க. இவங்க அதுக்கு என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு எதுக்கு அவன் மேலே பொசசிவ் இருக்கு, எனக்கு இப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணாம் தான் எனக்கு இப்போ தோணுது. ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டுக்காக பேச போய் தான் எனக்கு வெளியில் மிகப்பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய அவமானத்தை நான் சந்தித்தேன். இந்த வீட்டுக்குள்ளே அதெல்லாம் எதுவுமே நான் பண்ணக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தில் தான் நான் இருக்கேன். எனக்கு விஷால் மேலே மட்டும் இல்லை, யார் மேலேயும் எனக்கு அந்த மாதிரியான எண்ணம் கிடையாது. நான் இன்ஃபேக்ட் அவளோட நல்லதுக்காகத்தான் நான் பேச போனேன். அது கடைசியில் ஏன் தலையிலே வந்து வீடியோ நான் நினைக்கல அப்படின்னு சொல்லி அன்ஷிதா பயங்கரமாக அழ ஆரம்பிக்கிறாங்க. இது எப்படி போயிருச்சு அப்படின்னா, தர்ஷிகாவுடைய மனசுக்குள்ள அன்ஷிதாவுக்கு விஷால் மேலே ஏதோ ஒரு இது இருக்கு போல, அதனால தான் நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கா. விஷாலும் போய் அதுக்கேற்ற மாதிரி பேசியிருக்கானா. ஸோ இதையெல்லாம் வச்சு தர்ஷிகாக்கு இந்த ஒரு எண்ணம் இருக்கு. அதை கிளியர் பண்றதுக்கு ஆர்ஜே ஆனந்தி போய் பேசுறாங்க. ஆக மொத்தத்தில் அவங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க 3 பேருமே. விஷால் வந்து தப்பா யூஸ் பண்ண பார்க்குறான் தர்ஷிகாவை. தர்ஷிகா கிட்ட ஓப்பனா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றத சொல்லாம ஒரு மாதிரி ஒரு ஆசையை வந்து தூண்டி விட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயத்த இவங்க கிளியரா புரிஞ்சுக்கிறாங்க. அதை தான் பேசிக்கிட்டும் இருக்காங்க. விஷாலை பொறுத்த வரைக்கும் கிடைக்கிற கேப்லலாம் கெடா வெட்டணும்னு நினைக்கிறார் போல இருக்கு. உண்மையாவே ஒரு பிளே பாயா தான் இருப்பாரோ என்னமோ எனக்கு தெரியல. ஏன்னா அப்பட்டமா இத்தனை கேமரா பார்க்குற ஒரு ஷோலையோ ஒரு பொண்ணு கிட்ட இந்த மாதிரி மாற்றி மாற்றி பேசி அவங்க மண்டையை கழுவி அவங்கள சுத்தமாக வந்து வேற எதுவுமே யோசிக்க விடாம அந்த பொண்ணு பைத்தியம் முடிச்ச மாதிரி, என்னுடைய கேம்ல என்னுடைய காதல் வந்து அஃபெக்ட் ஆகாது. பவித்ரா கிட்டையும் அதே தான் சொல்றாங்க, ஆனந்தி கிட்டையும் அதே தான் சொல்றாங்க. கேம்ல நான் என்னைக்குமே வந்து ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வர மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஆனா எங்க போனாலும் ஒன்னா தான் கேம் ஆடுறாங்க இவங்க. ஸோ ரொம்ப கேவலமான ஒரு ஆக்டிவிட்டி வந்து விஷால் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆக்டிவிட்டி இருக்கு. ஒரு பொண்ணுடைய எமோஷன்ஸில் விளையாடுறது அப்படிங்கிறது தப்பான ஒரு விஷயம். அது எப்படி வேணாலும் மாறலாம், சரிங்களா? அது வந்து அந்த சீரியஸ்னஸ் புரிஞ்சு பண்ணுறாரா இல்லை இவங்க உண்மையாகவே நடிக்கிறாங்களா அப்படின்றதும் நமக்கு தெரியாது. ஏன்னா 2 பேருமே சீரியல் ஆக்டர்ஸ் அப்படின்றதுனால நல்லா நடிப்பாங்க. ஷோக்காக ஒன்று பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி கூட சில இடங்களில் தோணுது. ஆக மொத்தத்தில் அன்ஷிதாவுக்கு இதில் சம்மந்தமே இல்லாமல் அவங்க உள்ளே வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறது இப்போ புரிஞ்சிருக்கும். இதை கிளியர் பண்ணுறதுக்காக ஆனந்தி பேசுனதாக சொல்கிறாங்க. எனக்கு என்னன்னா, இந்த கண்டென்ட் மேலேயே எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு சத்தியமாக இந்த கண்டென்ட்டை பேசுறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லை. விஷால் நல்லா யூஸ் பண்ணுறான் தர்ஷிகாவை, அது அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவனை பற்றி எதுவுமே யாரும் பேசக்கூடாது. ஒரு மாதிரி எல்லாரும் சேர்த்து வச்சு பேசி கலாச்சி ஒரு மாதிரி ஒரு ஆசையை கிளப்பி விட்டாங்க தர்ஷிகாவுக்கு. அந்த ஆசையை கிளப்பி விட்டதுனால அவங்களால அதை மாற்றிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அந்த கஷ்டத்தில் இவன் குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்கான் விஷால். நமக்கு ஒரு அடிமை அங்கே இருக்கு, நமக்கு ஒரு ஆடு அங்கே இருக்கு, ஒரு மாதிரி இருக்கிற வரைக்கும் நம்ம அப்படியே வந்து நம்ம யூஸ் பண்ணிப்போம் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் தான் விஷால் இருக்கார். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உனக்கு அந்த எண்ணம் அறவே இல்லைன்னா டேரெக்டாக தர்ஷிகாவை உட்கார வச்சு எனக்கு அந்த மாதிரியான இன்டென்ஷன் உங்ககிட்ட இல்லை, ஃப்ரெண்டாக பேசுறதா இருந்தால் பேசு, இல்லைன்னா பேசாதன்னு ஒரு வார்த்தை சொல்ல முடியாதா? ஆனால் அவன் அதை சொல்கிறானான்னு கேட்டிங்களா, அப்படிலாம் வந்து எனக்கு நான் எதுக்கு இதை மற்றவங்க கிட்ட சொல்லணும்? எனக்கு உன் மேலே அப்படி ஒரு ஃபீல் வந்துச்சுன்னா நான் உங்ககிட்ட, இது நம்ம 2 பேர் பேச வேண்டிய விஷயம், இதுக்குள்ளே மற்றவங்க வந்து எதுக்கு வரணும்? எனக்கு இப்போ வந்து உன்னோட ஃபீலிங்ஸில் விளையாடுறதுல எனக்கு விருப்பம் இல்லை. நம்ம கேம் விளையாட வந்திருக்கோம், ஆனாலும் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், அப்படி சொல்கிறதுனால அவங்க என்னன்னா கேமுக்காக தான் அந்த மாதிரி நம்மளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறான், இல்லைன்னா அவன் நம்மளை லவ் பண்ணுவான், அந்த ஒரு மைண்டில் இருக்காங்க. ஆக மொத்தத்தில் ஒரு பொண்ணுடைய சாப்டரை முடிச்சிட்டான் விஷால். அந்த பொண்ணால் இதுலேருந்து மீண்டு வரவே முடியாது, அந்த மாதிரி ஒரு ரேஞ்சுக்கு போயிடுச்சு. இது என்ன ஆகுச்சுன்னா கேர்ள்ஸ்குள்ளேயே ஒரு புகைச்சலை ஏற்படுத்துது எல்லாருக்குள்ளேயும். பவித்ரா வந்து தர்ஷிகாவை நினச்சி ரொம்ப கவலைப்படுறாங்க, அதே மாதிரி ஆனந்தியும் கவலைப்படுறாங்க அப்படிங்கிறது தெரியுது. விஷால் நம்மளோட ஃப்ரெண்டை நல்லா ஏமாற்றிக்கிட்டு இருக்கான், அவன் ஒரு கரெக்டான ஒரு ஸ்டாண்டில் இல்லை, 2 சைடும் கோல் போடுறான், இதெல்லாமே அவங்களுக்கு கிளியராக வந்து தெரிஞ்சிச்சு. பவித்ரா கெஸ் பண்ணிட்டாங்க, ஆனந்தி கெஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா இந்த பிரச்சனை வெடிக்குமா தெரியாது. பட் இது தேவையில்லாத கண்டென்ட்டை நீங்கள் பொம்மை டாஸ்க்கை பற்றி போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அரவிந்தன். ஏன் இவ்வளோ குயிக்காக ஓடுறேன்னா, நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க் வந்து ஆரம்பிக்க போகிறாங்க, அதில் என்னெல்லாம் நடக்குதுன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.